வந்து வெளியிட வர்றவங்க புத்தகத்தை வெளியிடுவாங்க. ஆனால் தோழர் என்ன சொன்னார்னா, நான் 50 புத்தகம் வாங்க வரேன்னு சொன்னார். இந்த 50 புத்தகத்துக்கான தொகையும் வந்திருக்கு. நன்றி. சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்துறை தலைவர், பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் பழனி அவர்களே, இந்த வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்கிற இந்த மிகச்சிறந்த நூலை வாசிப்பை தூண்டக்கூடிய வகையில், ஒரு புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்கிற உணர்வை தூண்டக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மரப்பாச்சி நூல் வாசிப்பு அந்த குழுவினுடைய அநேகமாக அனைவருமே மிகச்சிறப்பான முறையில் அந்த நிகழ்வை இங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த நிகழ்வு இங்கே வந்திருக்கிற அனைவரையுமே உடனடியாக வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்கிற நூலை ஏற்கனவே படித்திருந்தாலும் மீண்டும் வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக அந்த நிகழ்வு என்பது இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராகுல சாங்கித்யாயன் அவர்கள் இந்தியாவுடைய ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர், மார்க்சியவாதி, அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவராக செயல்பட்டவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து இந்த நாட்டில் மார்க்சியத்தை பரப்புவதில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட ஒரு மகத்தான சிந்தனையாளர் என்பதை முதலில் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நூல் 1942ஆம் ஆண்டு முதலில் இந்தியிலே வெளிவந்து, பேராசிரியர் அவர்களை குறிப்பிட்டதைப் போல இந்தியாவினுடைய பிரதானமான அனைத்து மொழிகளிலும் இந்த நூல் என்பது பல முறை அச்சிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலை நான் முதலாக இந்திய மாணவர் சங்கத்தில் சேர்ந்ததற்கு பிறகு முதல் நூல் நான் படித்த முற்போக்கு நூல் என்று சொன்னால் அது தாய் நாவல். எல்லோருமே அநேகமாக இந்த முற்போக்கு இயக்கத்திற்குள் வரக்கூடிய எல்லோருமே வாசித்த நூலாக அது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது நூல் வாழ்காவிலிருந்து கங்கை வரை. பொதுவாக எனக்கு வரலாறு அதுக்கு முன்னாடி பிடிக்காததாக இருந்தது. அது ரொம்ப போரு, அது போரை பற்றியே அதிகமாக இருந்ததுனால அது போரான்னு தெரியல. ஆனால் அது ரொம்ப போர் என்ற ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்தது. ஆனால் வாழ்காவில் இருந்து கங்கை வரை என்கிற இந்த வரலாற்று நூலை படித்ததற்கு பிறகு வரலாறு எவ்வளவு சுவையானது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த வாழ்காவில் இருந்து கங்கை வரை என்கிற இந்த நூல் என்பது அமைந்திருக்கிறது என்பதை, இந்த மாதிரி வரலாறு புத்தகம் இருந்ததுன்னா மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா உற்சாகமா பிடிப்பாங்க. அதனால வரலாற்றை ஒரு கதையை போல தாய்வழி சமூகம் துவங்கி 1942ஆம் ஆண்டு இரண்டாவது உலக யுத்தம் வரை இருக்கக்கூடிய இந்த வரலாறுகளை இவ்வளவு சுவையாகவும் எளிமையாகவும் சாதாரண மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆழ்ந்த அக்கறையுடன் எழுதப்பட்ட ஒரு நூல் இந்த வாழ்காவில் இருந்து கங்கை வரை. அதே மாதிரி இதை படித்ததுக்கு பிறகு அவரை பற்றி மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் படித்த நூல் என்பது ஊர் சுற்றி புராணம். அது அவ்வளவு, ஆமா, எல்லாருமே யாரும் படிக்கலன்னா ஊர் சுற்றினா வேற அர்த்தம். ஆமா, ஆனால் இந்த ஊர் சுற்றி புராணம் என்பது அனைவருமே கட்டாயம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நூல். ஊர் சுற்றி புராணம் எங்களை போன்றவர்கள்லாம் நாள் தவறாமல் ஊரை சுற்றி கொண்டிருப்பவர்கள். அதனால இவரை வாசித்ததனுடைய விளைவாக அந்த ஊர் சுற்றுவதை எப்படி வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி எளிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான அதிக சுமை இல்லாமல், கையில காசே இல்லாமல் எப்படி பயணம் பண்ணணும்னா நீங்க ஊர் சுற்றி புராணத்தை கட்டாயம் படிக்கணும். கையில காசே இல்லாம, சிங்கிள் பைசா இல்லாம நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணணும்னா கட்டாயம் நீங்க ஊர் சுற்றி புராணத்தை படிக்கணும். அநேகமாக அதிகமான முறை வித்தவுட்ல பயணம் பண்ணவரா ராகுல்ஜி இருந்திருப்பார். ட்ரெயின்ல வித்தவுட்ல பயணம் பண்ணவரா ராகுல்ஜி இருந்திருப்பார். ஆனா அவருடைய உருவம், அவருடைய வண்ணம், அவருடைய படிப்பு, இதன் காரணமாக எந்த டிடிஆர்டியும் அவர் சிக்காமையே இருந்திருக்காரு. டிடிஆர்டி சிக்கிக்கிட்டு ஜெயிலுக்கு போல, அவர் பணம் கட்ட அபராதம் கட்டல. ஆனால் அவர் நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை ஊர் சுற்றியாக அவர் இருந்திருக்கிறார். ஒரு 2 உடைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு
கிடைக்கிற இடத்தில் கிடைப்பதை சாப்பிடுவது, தூக்கம் வரக்கூடிய இடத்தில் படுத்து தூங்கிக் கொள்வது. இதுக்குன்னு ஒரு இடத்த தேடி போற ஏற்பாடுலாம் கிடையாது. எங்க தூக்கம் வருதோ அங்க, அந்த மரத்தடியாக இருந்தால் மரத்தடி, மந்தையாக இருந்தால் மந்தை, மடமாக இருந்தால் மடம், இப்படி எங்கே தூக்கம் வருகிறதோ, எங்கே அப்படி படுத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் படுத்துக் கொள்வது. இதற்கென்று ஒரு இடத்தை தேடி சொல்லி கிடைக்கிற உணவு எதுவாக இருந்தாலும் அதை உண்பது. இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டா, இந்த மாதிரிலாம் ஒரு வரன்முறைக்கு உங்களை நீங்கள் உட்படுத்தி கொண்டால்தான் செலவில்லாமல் ஊரை சுற்ற முடியும். அவருடைய இந்த அனுபவம், நான் ரஷ்யாவுக்கு சென்ற போது எனக்கு அது பயன்பட்டது. நான் இங்கிருந்து செல்லுகிற போதே ரஷ்யாவில் என்ன கொடுத்தாலும் அதை சாப்பிடுவது என்கிற உறுதியை எடுத்துக்கொள்வதற்கு இந்த ஊர் சுற்றி புராணத்தில் ராகுல்ஜியினுடைய இந்த அணுகுமுறை என்பது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப உதவியாக இருந்தது. ஏன்னால் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் வேறு, ருஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம் என்பது வேறு. அதையெல்லாம் ஏற்கனவே ரஷ்யாவுக்கு சென்று விட்டு வந்திருக்கிற தலைவர்களிடமெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டேன். இருந்தாலும் நான் உறுதியாக ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன கொடுத்தாலும் சரி, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை சாப்பிட்றது அப்படின்ற முடிவோடு தான் போனேன். அதே மாதிரி தான் என்னோட உடன் வந்த பலர் வேறு பிற தென்னிந்திய உணவுகள் வேண்டும், இந்திய உணவுகள் வேண்டும் என்று கேட்டபோது கூட நான் உறுதியாக இருந்த 8 நாட்களும் அவர்கள் கொடுத்த உணவை மட்டுமே உண்டதற்கு காரணம், அந்த மாதிரி ஒரு உறுதியை எனக்கு ஏற்படுத்தியதற்கு ராகுல்ஜியினுடைய அந்த ஊர் சுற்றி புராணத்தில் அவருடைய அந்த வாழ்க்கை முறை, அந்த அணுகுமுறை என்பது மிக முக்கியமான காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். அதே மாதிரி இங்கே வாசித்ததை போல இந்தியாவுடைய தாய்வழி சமூகம் எப்படி துவங்கி இன்றைக்கு 1942ஆம் ஆண்டு இந்திய விடுதலை போராட்டம் மிக எழுச்சியாக நடைபெற்ற காலம் வரை அனைத்து வரலாறுகளையும், மனித குலத்தினுடைய வரலாறுகளையும், அறிவியல் முன்னேற்றங்களையும், நடைபெற்ற சம்பவங்களையும் அனைத்தையும் மிக ரத்தன சுருக்கமாக அந்த அந்த குறுகிய நூலுக்குள் அவர் கோடிட்டு காட்டி சென்றிருக்கிறார் என்பதை அதை வாசிக்கக்கூடிய ஒவ்வொருமே உணர முடியும். அதை படிப்பதன் மூலமாக இந்திய வரலாற்றை, உலக வரலாற்றை விரிவாக நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு தூண்டுதல் என்கிற முறையில் அந்த நூலை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அந்த நூலில் இருப்பது மட்டும்தான் ஒட்டுமொத்த வரலாறு என்கிற முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆகவே அந்த வகையில் இந்திய வரலாற்றை, உலக வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளவும் மேலும் மேலும் விரிவாக படிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்குமான ஒரு நல்ல தூண்டுகோலாக வாழ்காவிலிருந்து கங்கவரை என்கிற இந்த நூல் என்பது விளங்குகிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே நான் எப்போ 1980 படித்தேன், அதுக்கப்புறம் இப்போ தோழர் அரசு அவர்கள், பேராசிரியர் அரசு அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு நீங்கள் வர வேண்டியது எனக்கு பழைய நினைப்பு பூரா வந்துருச்சு. அப்போ கல்லூரியில் படிக்கிற காலத்தில் இந்த நூலை படித்துவிட்டு நண்பர்களோடு, தோழர்களோடு அந்த நூலை பல நாட்கள் உரையாடல் நடத்தியது என்பதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து, அதற்கு பிறகு மீண்டும் இப்போதுதான் சில பக்கங்களை மட்டும்தான் படிப்பதற்கான வாய்ப்பு என்று ஏற்பட்டது இவர்கள் அனுப்பியதற்கு பிறகு. ஏன்னா அந்த பழைய நூல்லாம் இல்லை இப்போ நம்மள்கிட்ட. இல்லைன்னா யாரோ எடுத்துகிட்டு போனவங்க பத்திரமா வச்சுக்கிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. யாரோ எடுத்துகிட்டு போனவங்க பத்திரமா வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல நூல்கள் போனதில் வாழ்காவில் இருந்து கங்கவரை, தாய், இதெல்லாம் அப்போ வாங்கின போது இருந்த சில ரூபாய்களுக்கு வாங்கினது. இப்போ 100 ரூபாய் அவங்க மக்கள் பதிப்புன்னு போட்டிருக்காங்க. உண்மையிலே சீர் வாசகர் வட்டத்தினுடைய இந்த முயற்சி என்பது எல்லோரும் போற்ற வேண்டிய, பாராட்ட வேண்டிய மிக முக்கியமான ஒரு, இந்த தமிழ் சமூகத்துக்கு அவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணி என்பதை நான் இங்கே பாராட்ட விரும்புகிறேன். ஏன்னால் இப்போது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வில் நிச்சயமாக இந்த இவ்வளவு பெரிய புத்தகத்தை 100 ரூபாய்க்கு வழங்குவது என்பதெல்லாம் கனவுல கற்பனையில் தான் நடக்கும். கனவுல கற்பனையில் மட்டும்தான் நடத்த முடியும். ஆனால் கனவை நாங்கள் நனவாக்குவோம் என்கிற உறுதியோடு சீர் வாசகர் வட்ட தோழர்கள் இதை ஒரு சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு மிக்க பணி என்று உணர்ந்து இத்தகைய முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டுக்கு ஒரு நூல் என்றாலும் இது போன்று தொடர்ச்சியாக அவர்கள் வெளியிடுவதற்கு முன்வர வேண்டும். இத்தகைய முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சகல தரப்பினரிடமிருந்தும் அவர்களுக்கு பேராதரவும் ஒத்துழைப்பு நல்குவதன் மூலமாக மேலும் மேலும் உற்சாகமாக அவர்கள் இந்த பணியிலே ஈடுபடுத்திக் கொள்வதற்கு நிச்சயமாக அது பயன்படும். அந்த வகையில் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
ஏனால் சமூகத்தில் படிப்பதற்கான ஆர்வம் இருந்தாலும் கூட எல்லோராலும் இந்த பெருந்தொகையை கொடுத்து பல நூல்களை வாங்க முடிவதில்லை என்கிற ஒரு குறை என்பது இருக்கிறது. இப்போது நூலகம் அதிகரித்திருக்கிறது, நூல்கள் வெளிவருகளுடைய நூல்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது, வாசிப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் அதிகரித்திருக்கிறது. புத்தக கண்காட்சி என்பது சென்னை என்று மட்டும் இருந்த நிலை மாறி தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆண்டுதோறும் நடத்துவது, இடையிலே நடத்துவது, இப்ப வேறு சில அமைப்புகள் இடையிலே நடத்துவது என்கிற முறையிலெல்லாம் புத்தக விற்பனை என்பது அநேகமாக ஆண்டு முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தமிழகத்திலே மாறியிருப்பது என்பது மிகப்பெரிய வரவேற்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆண்டு முழுவதும் விற்பனை நடைபெறுகிறது என்று சொன்னால் வாங்குவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், வாங்குகிறார்கள் என்றுதான் பொருள். அந்த வகையில் இது ஒரு நல்ல மாற்றம், மாறுதல் என்பது தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் இத்தகைய சமூக வலைதளங்களின் பின்னால் மணிக்கணக்காக செலவிடக்கூடிய காலத்தில் நூல்களுடைய விற்பனை என்பதும் நூல்களுடைய வாசிப்பு என்பதும், ஆனா பல பேர் வாசிக்கிறது இல்லைன்றதையும் நான் பார்க்கிறேன். வாங்குற அளவுக்கு வாசிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போனது பேர் எப்பயாவது பார்க்கும்போது எங்கேயாவது நம்ம பார்க்கும்போது வாங்கும்போது பார்த்துருப்போம். அப்புறம் அந்த நூலை படிச்சிட்டீங்களான்னு கேட்டா, இல்லை தோழர் வாங்கிட்டு போய் வச்சேன், பிரிக்கிறதுக்கே நேரம் இல்லைம்பாங்க. எப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது கூட பிரிக்கிறதுக்கே நேரம் இல்லை. அந்த மாதிரி பிரிக்கப்படாத புத்தகங்கள் பலரிடமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க, ஒரு நல்ல புத்தகம், அதை வாசிக்க வேண்டும், இதை வாசியுங்கள் என்று யாராவது அவர்களுக்கு ஊக்கப்படுத்தியிருப்பார்கள். அதன் காரணமாக வாங்குவார்கள். அதற்கு பிறகு அதை படிப்பதற்கு உரிய நேரத்தை ஒதுக்குவது என்பது பலரால் இயலாத நிலையில் அப்படி விற்பனையாகிற அளவுக்கு வாசிப்பு இருக்கிறதா அப்படின்னா அது ஒரு குறை இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. ஒருவேளை நீங்க எல்லாருமே வாசிக்கிறவங்களா இருக்கலாம். நான் சொல்றது வெளியில் இருக்கவங்கன்னு வச்சிங்களேன். ஏன்னா நீங்க எல்லாம் நூல் வெளியேட்டுக்க வந்திருக்கிறதுனால நீங்க எல்லாருமே வாசிக்கிறவங்களா இருக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு குறை என்பதும் இருக்கிறது. ஆகவே இந்த வாசிப்பு பழக்கத்தை மேலும் அதிகப்படுத்துவதற்கு, வலுப்படுத்துவதற்கு என்ன செய்வது என்கிற முறையில் நாம் ஒரு யோசிக்க வேண்டியிருக்கின்ற மாதிரி தான் படுது. புத்தகம் வித்தா மட்டும் போதாது இல்லை, அது வாசிப்பதன் மூலமாக தானே தமிழ் சமூகத்தை, மனிதர்களை மேலும் மேலும் பண்படைய செய்வதற்கு அது கட்டாயம் அவசியம் தேவை. ஆகவே அதுல ஒரு சின்ன என்ன மாதிரியான தலையீட்டை நம்மால் செய்ய முடியும் என்கிற முறையில் நாம் பார்க்க வேண்டியிருக்கேன். சுரண்டலை பற்றி, உழைப்பு சுரண்டலை பற்றி மிக அற்புதமாக அந்த கடைசி பகுதி, கடைசி அத்தியாயம் உழைப்பு சுரண்டலை பற்றி மிக அற்புதமாக அது இங்கே வாசிக்கப்பட்டது. இன்னைக்கு உழைப்பு சுரண்டலை சட்டப்பூர்வமாக எப்படி சுரண்டலாம் என்பதற்கான ஒரு புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டு நேற்றைய தினம்தான் அது மத்திய அரசாங்கத்தால் நேற்று முதல் அது அமுல்படுத்தப்படும் என்கிற ஆணை என்பது நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற பல்வேறு தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து அவற்றை 4 தொகுப்புகளாக மாற்றுகிறோம் என்கிற பெயரில் ஏராளமான சட்டங்களை எல்லாம் அழித்தொழித்து ஒரு 4 தொகுப்புகளாக ஏற்கனவே ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்போது ஆளக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அத்தகைய ஒரு சட்டத்தை இயற்றி இந்திய தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒரு கூட்டு எதிர்ப்பின் காரணமாக, வலிமிக்க எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக இவ்வளவு காலமும் அவர்களை அதை நடைமுறைப்படுத்தாமல் வைத்திருந்தார்கள். சட்டம் நிறைவேற்றிவிட்டது. பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு இருக்கிற மிருகபல மெஜாரிட்டியை பயன்படுத்தி அவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தொழிலாளி வர்க்கத்தினுடைய கடுமையான எதிர்ப்பு ஒரு தடையாக இருந்தது. ஆனால் இப்போது பீகாரிலே கிடைத்த அபரிமிதமான வெற்றி, பீகாரிலே கிடைத்திருக்கிற அபரிமிதமான வெற்றியின் காரணமாக அதை மிக துணிச்சலாக நேற்றைய தினம் அமுல்படுத்துவது என்கிற முடிவுக்கு நேற்றைய தினம் அரசியலிலே அது வெளியிடப்பட்டிருக்கிறது. உழைப்பு சுரண்டலை சட்டபூர்வமாக்குவது, நேரபாரம் இல்லாமல் உழைக்க வேண்டும் என்பதற்கான சட்டத்தை சுரண்டுகிற முதலாளிகளுக்கு சாதகமாக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே சுரண்டலுக்கு எதிராக, அது விவசாயிகளை சுரண்டுவதாக இருந்தாலும் தொழிலாளிகளை சுரண்டுவதாக இருந்தாலும், சுரண்டலை கடுமையாக எதிர்த்து போராடியவர் ராகுல்ஜி அவர்கள். அவருடைய நூலை வெளியிட இந்த நேரத்தில் நேற்றைய தினம் அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருப்பது என்பது உண்மையிலேயே ரொம்ப பொருத்தமாக தான் இருக்குது. அதனால ராகுல்ஜியை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ விரும்புகிறோமோ அது உண்மை என்று சொன்னால், இந்த தொழிலாளர் வர்க்கத்தின் மீதான இந்த உழைப்பு சுரண்டலை எதிர்த்து போராடுகிற
எதிர்க்கிற அந்த பணியில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் உண்மையிலேயே ராகுல்ஜியினுடைய எழுத்துக்களை அல்லது அவருடைய சிந்தனைகளை அவருடைய கருத்துக்களை நாம் ஏற்பதாக அமையும். ஆகவே வாசிப்பிலே இருக்கிற அல்லது வாசிப்போம், கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம், ஆனால் வாழ்க்கையிலே நடைமுறையிலே அதை எதிர்த்த நடவடிக்கைகளிலே எங்களை நான் ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டோம் என்கிற முறையில் இருப்பது என்பது எந்த விதத்திலும் பொருத்தமாக இருக்காது. ஏனென்று சொன்னால் 8 மணி நேர வேலை என்பதற்காக இந்திய தொழிலாளி வர்க்கம் அல்லது உலக தொழிலாளி வர்க்கம் எப்படிப்பட்ட போராட்டத்தில் வீரம் செறிந்த போராட்டத்தை உயிரை தியாகம் செய்து நடத்தி பெற்றது என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். அதை இப்போது 12 மணி நேரமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் இப்போது வந்திருக்கிற சட்டம். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க மேலும் மேலும் நவீனமயமாக கூடிய காலத்தில் உழைப்பு சுரண்டல் குறையணும், உழைக்கிற நேரம் என்பது குறைய வேண்டும் என்பதுதான் எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர உழைப்பு நேரத்தை அதிகப்படுத்துவது, சுரண்டலை அதிகப்படுத்துவது என்று முதலாளி வர்க்கம், ஆளுகிற வர்க்கம் அதை சட்டப்பூர்வமாக்குகிற காரியத்தில் துணிச்சலாக ஈடுபடுகிறது. அதற்கு பாராளுமன்ற ஜனநாயகத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பீகார் வெற்றி என்பது அவர்களுக்கு இத்தகைய துணிச்சலை கொடுத்திருக்கிறது. பீகார் வெற்றியை பற்றி ஏராளமான கட்டுரைகள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எஸ்ஐஆர் என்பது தமிழ்நாட்டில் இப்ப அதற்கான பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் எஸ்ஐஆர் வந்துருச்சு. அந்த ஃபார்ம் வாங்கிட்டீங்களா? ஃபார்ம் வராதவங்க யாராவது கை தூக்குங்க, அல்லது வந்தவங்க யாராவது கை தூக்குங்க. வராது ஒருத்தர் தானா? வராதவங்க, ஃபார்ம் கிடைக்காதவங்க, இந்த கிடைக்காதவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. ஆனால் தமிழக தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் 98.76% படிவத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அப்பனா மீதி 1.25% தான் நீங்க எல்லாம் இருக்கீங்களா? இங்க மீதி 1.25% நீங்க எல்லாம் இருக்கீங்களா? ஆகவே அது ஒரு மோசடியான முறையில் அந்த பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா விதமான தந்திரங்களையும் பயன்படுத்தி இந்திய பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது எல்லா விதமான தந்திரங்களையும் பயன்படுத்தி பாசிச சக்திகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பதுதான் சமீப காலத்தில் நடந்திருக்கிற தேர்தல் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிற விஷயம். கடந்த காலத்துல பூரா பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டான்னு சொல்லுவோம், அல்லது பல இடத்துல வன்முறையை ஜெயிச்சிட்டான்னு சொல்லுவோம். இப்ப அதெல்லாம் தேவையே இல்லை. தேர்தல் ஆணையத்தையே பயன்படுத்தி வெற்றி பெறுவது என்கிற ஒரு புதிய தந்திரத்தை அவர்கள் பீகாரிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்து நடக்கக்கூடிய தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களிலும் அவர்கள் அதை பயன்படுத்தி எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிற முயற்சியிலே ஆளுகிற வர்க்கம், குறிப்பாக இந்துத்துவ சக்திகள் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிற காலத்தில் நாம் இங்கே இருக்கிறோம், நம்ம பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பாராளுமன்ற ஜனநாயகம் என்கிற பெயரில் ஜனநாயகத்துக்கு விரோதமான பாசிச தன்மை கொண்ட ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிற போது நாம் இன்னும் எச்சரிக்கையாக இங்கே உண்மையிலே ராகுல்ஜியை திரும்ப படிக்க வேண்டும். ஆரியர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடைபெற்ற யுத்தத்தை பற்றியெல்லாம் அந்த வாசிப்பிலே ரொம்ப பொருத்தமாக அந்த வாசித்தவர்கள் மிக பொருத்தமான பகுதிகள் இங்கே தேர்வு செய்யப்பட்டிருந்தது. அது ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு பெரிய புத்தகத்தில் மிக பொருத்தமான வாசிப்புக்கு இன்றைய அரசியல் சூழலுக்கு பொருத்தமான அந்த பகுதிகள் என்பது தேர்வு செய்யப்பட்டு இங்கே வாசிக்கப்பட்டது. அதை தேர்வு செய்தவர்களுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான அந்த வாசித்த பகுதிகள் அனைத்துமே ரொம்பவும் மிக முக்கியமானது. ஆகவே அந்த வகையில் இன்றைய அரசியல் சூழலோடு இணைந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ற ஒரு நூலாக வாழ்காவில் இருந்து கங்கவரை என்பது இன்றைக்கு மக்கள் பதிப்பாக வெளியிட்டிருப்பது என்பது பாராட்டுக்குரியது. மக்களிடம் இது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இங்கே இருப்பவர்கள் மட்டுமல்ல, அவர் சொன்னார், தோழர் சொன்னார், 20,000 பிரதிகள் தான் நாங்கள் அச்சிட்டிருக்கிறோம், ஏற்கனவே 5,000க்கு வந்துருச்சுன்னு. ஒருவேளை அந்த மக்கள் பதிப்புக்கான முன்பதிவுக்கான காலத்தை ஒரு சில நாட்கள் அவர்கள் அறிவித்திருந்தால் அவர்கள் எதிர்பார்த்தது போல 25,000 பிரதிகள் என்கிற முறையில் நிச்சயமாக அது வந்திருக்கும். இப்போது கூட அத்தகைய வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது புத்தக கண்காட்சிக்குத்தான் நாம் விற்பனை செய்ய போகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு 25,000 பிரதிகள் ஒரு வரலாற்று நூல் விற்பனையானது என்று சொன்னால் அது சாதனை நூலாக வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்பது நூல் இருக்கும். வாசிப்போம். வாழ்காவிலிருந்து கங்கை வரை நூலை மட்டுமல்ல, ராகுல்ஜியினுடைய சிந்தனைகளை, கருத்துக்களை உண்மையிலேயே நீங்க யோசிச்சு பாருங்களேன். 1942 வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னமும்
ரொம்ப பல தலைமுறைகள் கடந்ததற்கு பிறகும் அந்த நூல் மீண்டும் மீண்டும் பேசப்படுகிறது, மீண்டும் மீண்டும் ஆர்வமாக வாசிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு அமர காவியம் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அந்த அமர காவியத்தை வாசிப்போம், மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.